சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? அடிச்சாங்களா? இல்ல, நேற்று வேலை கொடுத்தாங்க. அந்த வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை, அதான் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு. பொய் சொல்லாத சந்தோஷ், இது கீழே விழுந்த அடி மாதிரி தெரியல. உண்மையை சொல்லு, உன்னை போலீஸ் அடிச்சாங்களா? சார், என் புருஷன் என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா? எப்படி சார் நீங்க அவர் அடிக்கலாம்? செல்வி, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இது மட்டும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யார் இவரை தொட்டாங்களோ அவங்க வேலையே போகும். செல்வி, ஸ்டாப் இட். சார், நீங்க போங்க சார், ப்ளீஸ் நீங்க போங்க சார். சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் அடிக்காதீங்க சார். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். தயவு செஞ்சு நீங்க போங்க சார். சந்தோஷ், என்னால நீ இப்படி இருக்கிறத பார்க்க முடியல சந்தோஷ். நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். உன்னை நான் இப்படி பாக்குறத விட செத்து போயிடலான்னு தோணுது சந்தோஷ். வாய் மூடு செல்வி. மிஞ்சி மிஞ்சி போன 15 நாள். நான் ரிமாண்ட் முடிஞ்சோட வீட்டுக்கு வந்துட போறேன். அப்புறம் வெறும் கோர்ட் கேஸ் தான். அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? அது எப்படி சந்தோஷ் என்னால பொறுமையா இருக்க முடியும்? உன்னை அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப வந்து பார்த்தா உன்னை சித்திரவதை பண்ணிருக்காங்க. நீ எனக்காக இங்க ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நான் எப்படி அங்க சந்தோஷமா இருப்பேன்? பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அன்பு மட்டும் இருந்தா போதாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் வேணும். வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்காக நீ சாப்பிடாம தூங்காம இருந்தா அது யாரை பாதிக்கும்? நம்ம குழந்தைய தானே பாதிக்கும். இந்த காயெல்லாம் 10 நாள் ஆறிடும். ஆனா உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. சந்தோஷ், எனக்காக ஒண்ணு செய்வியா செல்வி? சொல்லு சந்தோஷ். இனிமே இங்க என்ன பார்க்க வராத. என்னை விட அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது நம்ம குழந்தை மேலதான். இனிமே சாப்பிடாம தூங்காம இருக்க மாட்டேன், நம்ம குழந்தையை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சந்தோஷ், இன்னும் 15 நாள் தான். எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அது வரைக்கும் நீ தைரியமா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. சரி, இனிமே நீங்க வராத. போ போ. Excuse me. Yeah, come in. உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க ஈஸ்வரி. இல்ல, எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல கிரிஷ். இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலுமே ஃப்ராங்கா சொல்லுங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கிரிஷ். சரி. ஏன்னா யூ காண்ட் கண்டினியூ சர்வீஸ் இந்த ஆஃபீஸ்ன்னு சொல்ல வரீங்க? ஆமா கிரிஷ், வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட we could manage கிரிஷ். ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் கிரிஷ். சொல்லப்போனா அஃபிஷியலாக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் எ வெரிபிள் ஒன். ஆனாலும் கம்பெனி ரூல்ஸ் இருக்குல்லையா, விஷயம் தெரிஞ்ச உடனே ஹெட் ஆஃபீஸில் இருந்து உங்களை ஷேக் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்களே ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணிட்டீங்கன்னா. நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் ஈஸ்வரி. ஆக்சுவலாக 8 இயர்ஸாக ஐடி ஃபீல்டில் இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்டேட்ஸில் இருந்தேன், 3 இயர்ஸ் மும்பையில் இருந்தேன். அங்கெல்லாம் ஒர்க் ஹார்டு, பார்ட்டி ஹார்டு தான். இந்த பப்பு பார்ட்டி எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம். அதில் நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிறது, அவுட்டிங், லாங் டிரைவ், இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி தான் நந்தினியும்.
இதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பழகினோம். ஐ டுக் ஹர் அவுட். யூனோ, டக்கு டக்குன்னு 2-3 வாரத்தில் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என் கூட எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும், நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அவ ஒரு தமிழ் பொண்ணு. யூனோ, தேட் இஸ் வேர் இட் ஹிட் மீ. அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் அமெரிக்கா கல்ச்சரும் மும்பையோட நைட் லைஃப்பும் தமிழ் பொண்ணுங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஐம் கோனா லீவ். நான் இன்றைக்கே என்னோட ரெசிக்னேஷனை மெயில் பண்ணிடுவேன். உங்களை போக சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுதான் ஆஃபீஸோட ரூல்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏ சொல்லுங்க ஈஸ்வரி. தமிழ் பொண்ணுங்களை இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை. யா தேவ், இவெல்லாம் ஒரு மனுஷன், மானம் கட்டவன். இவன் கூடலாம் நமக்கு என்ன பேச்சு? திரும்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தான்னு தெரில. தேவ் நான் ஏய், உன்னை நான் திரும்ப என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே இருக்க கோவத்துக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். ஆஃபீஸ்னு பார்க்குறேன், அப்படியே பேசாமல் போயிடு. நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இதை பார், என்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. கிளம்புறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஐம் சாரி. இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அப்பாவி பொண்ணை கொண்டு போய் அவளை நம்ப வச்சு, நீ ரொம்ப பெரிய அறிவாளி, நீ ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனால் நீ இவ்வளோ கேவலமானவனா இருப்பேன்னு. உன் கோவம் நியாயமானது தான். இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சனா சாரின்னு ஒரு சின்ன வார்த்தையை கேட்டு அதில் எல்லா பிரச்சனையும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் தானே அவள் என் கூட சுற்றுறான்னு கோவம் இருந்துச்சு. ஆனால் உன் கோவத்தில் ஒரு அன்பு இருந்துச்சு, ஒரு அக்கறை இருந்துச்சு. ஆனால் என் கோவத்தில் வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. வெறுப்புங்கிறது தண்ணியும் அழிக்கும், மற்றவங்களையும் அழிக்கும்னு அன்னைக்கு நைட்டு தான் நான் மெதுவாக புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப யோசித்தேன். நீ மட்டும் அன்னைக்கு நைட்டு வரலனா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவளோட வீட்டுக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும். இதை பார், நீ திருந்தலன்றதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம கூட இருக்கிறவங்க சின்ன புள்ளத்தனமாக ஏதாச்சும் தப்பு செஞ்சா அதை மன்னிக்க தெரியாமல், போனா போதுன்னு அதை விட தெரியாமல், அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்கள விட ஒரு 10 மடங்கு தப்பு செஞ்சு அவங்கள போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் பார். அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. உன் கோவம் குறையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன். அதான் உன்கிட்ட இப்போ பேச வந்தேன். எஸ், ஐ ஹவ் ரிசைன் தேவ். இப்போதான் என் ரெசிக்னேஷனை மெயில் பண்ணிட்டு வரேன். நீ இன்னொரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவள் என்னை வச்சு உன்னை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான்னு தெரிஞ்சும், அவன் மேலே உச்சக்கட்ட கோவம் இருந்தும் அவளுக்கு ஒரு ஆபத்துனோன்னு ஓடி வந்த பார்த்தியா? உன்ன மாதிரி ஒரு நிஜமான ஃப்ரெண்டு கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும். அது லவ்வை விட ஒரு படி அதிகம். யூர் அ ரியல் மேன் தேவ். நீ அவளுக்கு மட்டும் இல்லை, உன்னை அறியாமலே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நீ செஞ்சிருக்க. என்னது? எனக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு புரிய வச்சது நீ தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.